திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 36. ஸ்தல விசேஷம் என்கின்ற தலச்சிறப்பு. அகஸ்திய மாமுனிவர் தன்னிடம் வந்து விண்ணப்பித்து நின்ற முனிவர்களுக்கு திரு ஆலவாய் என்ற மதுரை திருத்தலத்தின் சிறப்பு, தீர்த்தச் சிறப்பு, மூர்த்திச் சிறப்பு என்ற இவைகளை சொல்லத் தொடங்குகின்றார். அதில் முதலாவதாக வருவது ஸ்தல விசேஷம் என்கின்ற தலச்சிறப்பு. திரிநேத்திரங்களை உடைய சிவபெருமானிடம் அன்பு நிறைந்த முனிவர்களே என்று தன்னிடம் வந்து நின்ற முனிவர்களை நோக்கி அழைத்து, நீங்கள் விரும்பி கேட்ட தலம் திரு ஆலவாய் என்ற திருத்தலம். அத்தலத்திலே தங்க இதழ்கள் அலர்ந்த தாமரை முளைத்த ஒரு தடாகமும், அழகிய சிவந்த ஜோதிமயமாகிய ஞானக்கூட்டம் போல தோன்றியருளிய சிவலிங்கம் ஒன்றும் இருக்கின்றன என்று ஆரம்பித்து ஸ்தல விசேஷத்தை முதலிலே கூறத் தொடங்குகின்றார். திரு ஆலவாய்க்கு இணையாம் ஒரு தலமும், தெய்வ மணம் செய்ய பூத்த மறுவார் பொற்கமல நிகர் தீர்த்தமும், தீர்த்தத்தின் மருங்கின் ஞான உருவாகி உரை சோமசுந்தரன் போல் இக பரம் தந்து உலவா வீடு தருவானும், முப்புவனத்திலும் இல்லை உண்மை இது சாற்றின் மன்னோ என்பது திருப்பாடல். திரு ஆலவாய் என்ற இந்த திருத்தலம் மதுரை திருத்தலத்திற்கு இணையான ஒரு தலம் வேறு எங்கும் இல்லை. தெய்வத்தன்மை உடைய வாசம் கமழ்கின்ற மலர்ந்த மனம் நிறைந்த பொற்றாமரை தீர்த்தத்தை போன்ற ஒரு தீர்த்தமும் எங்கும் இல்லை. அப்பொற்றாமரை தீர்த்தத்தின் பக்கத்திலே ஞான ஸ்வரூபமாய் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுள் போல தம்மை அடைந்தவர்களுக்கு இகலோகத்தையும் பரலோகத்தையும் தந்து அதோடு என்றும் அழியாத மோட்சத்தையும் தந்தருளும் கடவுளும் 3 புவனங்களிலும் இல்லை, எந்த புவனங்களிலும் இல்லை, இது உண்மை சத்தியம் என்று அகஸ்திய முனிவர் கூறியருளுகின்றார். அப்படிப்பட்ட ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற 3இல் முதலில் ஸ்தல பெருமையினை மிகச் சுருக்கமாக கூறுகின்றேன், நீங்கள் கேளுங்கள். பல்வகைப்பட்ட உலகங்களிலும் புண்ணிய க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. மேம்பட்ட புண்ணிய க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த க்ஷேத்திரங்களிலே அழிவில்லாத சைவ ஸ்தலங்கள் அதிகம். அந்த சைவ ஸ்தலங்களுள் 68 ஸ்தலங்கள் மிக்க மேம்பட்டவை. கயிலை, மந்தரம், சம்புலாசியம், இமயம், தருமகானம், குணஸ்தானம், நீலகண்டம், குலாச்சலம், வில்வகங்கணம், வராகம், சிலை வட்டம், கந்தர்வவனம், கேதாரம், காமிகாரண்யம், உதீசி, உத்தாலகம், ஸ்ரீகோஷ்டம், குருகுல்லியம், காஷி, கபிலேசம், மாகாளம், விரூபாக்ஷம், தேஜனீவனம், கிருத்திவாசேஷம், ஆதாரசித்தியம், மந்தனகாலம், மாயாபுரம், ஸ்ரீசைலம், தண்டகாரண்யம், திரு ஆலவாய், திருப்புடைமருதூர், மலையவெற்பு, விக்ரமேஷம், சாலிவாட்டீசம், ஜம்புவனம், திரிசிரமலை, ஜப்யேசம், பஞ்சநதம், ஸ்ரீவாஞ்சியம், ஸ்ரீபுரம், பசுபதிஸ்தலம், இடைமருது, மாயூரம், சித்திரவேதிகம், மாலிங்கேஸ்வரம், சித்தாரண்யம் என்ற திருவாவடுதுறை, சுனாகதம், கண்டீசம், சிதம்பரம், தாளவனம், மத்தியாபகேஸ்வரம், ரிஷிவிந்தியம், வராஞ்சலம், காஞ்சி, வட்டாரண்யம், திருப்பாசூர், வியாக்ரேஸ்வரம், விரிஞ்சை, திருவல்லம் முதலான 68 சிவஸ்தலங்கள் மிக்க மேன்மை உடையவை. இது முதலான 68 ஸ்தலங்களிலே 16 ஸ்தலங்கள் தெய்வத்தன்மையுடன் மிகவும் மேம்பட்ட ஸ்தலங்கள். அந்த 16 சிவஸ்தலங்கள் திருக்கைலாயம், திருக்கேதாரம், ஸ்ரீசைலம், கோகர்ணம், காஷி, ஸ்ரீகாளஹஸ்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், சிதம்பரம், திருவெண்காடு, திருவாரூர், வேதாரண்யம், மதுரை திரு ஆலவாய், ராமேஸ்வரம் என்று 16 சிவஸ்தலங்கள் மிகவும் மேம்பட்டவை. இந்த 16இலும் 4 ஸ்தலங்கள் இன்னும் மேம்பட்டவை. அன்னமலி வயல் புலியூர், காஷிநகர், காளத்தி, ஆலவாயாம் இன்ன வளம்பதி 4இல் திரு ஆலவாய் அதிகம். எவ்வாறு எண்ணின், மின் அவிர் அம்பலம் காண காசி நகர் வதிந்து இறக்க, வியன் காளத்தி பொன்னகரம் பக்தியினால் வழிபாடு செய்ய அளிக்கும் போகம் வீடு.
இந்த 16 தலங்களிலும் மேம்பட்ட 4 தலங்கள் என்பவை அன்னப்பறவைகள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த சிதம்பரம், காஷி, ஸ்ரீகாளஹஸ்தி, திரு ஆலவாய் என்ற மதுரை என்ற இந்த 4 திருத்தலங்கள். இந்த 4 திருத்தலங்களிலும் திரு ஆலவாய் அதிக மேம்பட்ட திருத்தலம். எவ்வாறு என்றால், சிதம்பரம் தன்னை தரிசித்தலால் முக்தியை கொடுக்கக்கூடிய திருத்தலம். காஷியோ தன்னிடம் வந்து இறப்பவர்களுக்கு முக்தியை தரக்கூடிய நகரம். ஸ்ரீகாளஹஸ்தி என்ற அழகிய நகரம் தன்னிடம் வந்து வழிபாடு செய்து பூஜை செய்பவர்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுத்து நிற்கின்ற தலம். ஆனால் தர்மங்கள் தழைத்தோங்கும் திரு ஆலவாய் என்ற திருநாமத்தை கேட்டபோதே போகத்தையும் மோட்சத்தையும் தரவல்லது மதுரை என்ற திரு ஆலவாய் திருத்தலம். அறந்தழையும் திரு ஆலவாய் கேட்டவுடன் போகமளிக்கும், மீண்டு பிறந்து இரவா பேரின்ப கதியளிக்கும். இதுவும் அன்றி பிறழாது எங்கும் நிறைந்த பரன் எத்தலமும் படைப்பான் இத்தலத்தை முதல் நிருமித்து இங்கண் உறைந்து அருளினான் அன்றி இன்னம் உள்ளது இதன் பெருமை உரைக்கக் கேள்மின். தருமங்கள் தழைத்தோங்கும் திரு ஆலவாய் என்ற திருநாமத்தை கேட்டபொழுதே போகத்தை தந்து நிற்கும். அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் பிறந்து இரவாமல் இருக்கும் பேரின்ப மோட்சத்தையும் தந்து நிற்கும் திருத்தலம். அது மட்டுமல்ல, எவ்விடத்தும் நிறைந்த சிவபெருமான் எல்லா தலங்களையும் படைத்து அருளுவார். அப்படி எல்லா ஸ்தலங்களையும் சிருஷ்டிக்கும் பொருட்டு இத்தலத்தை முதலிலே சிருஷ்டித்து இவ்விடத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். பின்பு மற்றைய எல்லா ஸ்தலங்களையும் சிருஷ்டிப்பார். திரு ஆலவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவர், செல்வம் ஓங்கும். திரு ஆலவாய் என்று நினைத்தவரே பொருள் அடைவர். தேவதேவை திரு ஆலவாயிடத்துக் கண்டவரே இன்ப நலம் சேர்வர் என்றும் திரு ஆலவாயிடத்து வதிந்தவரே வீட்டு நெறி சேர்வர் அன்றே. திரு ஆலவாய் என்று ஒருவர் சொல்ல கேட்டவர்களே தர்ம பயனை அடைவார்கள். பல செல்வங்களும் நிறைந்தோங்கும் திரு ஆலவாய் என்று சிந்தித்தவர்களே பொருட்பயனை அடைவார்கள். பிரம்மா முதலிய தேவர்களுக்கு தேவனாய் இருக்கின்ற சோமசுந்தர கடவுளை திரு ஆலவாயிடத்தில் தரிசித்தவர்களே எப்பொழுதும் இன்பப் பயனை அடைவார்கள். திரு ஆலவாயில் வாசம் செய்பவர்களே மோட்ச நெறியை அடைவார்கள். தேவநதியாகிய கங்கை சூழ்ந்த காசி முதலிய சிவஸ்தலங்கள் மறுமையில் மோட்சத்தை தந்து நிற்கும். பரிசுத்தமாகிய நீர் நிறைந்த வைகை என்ற மேன்மை பொருந்திய நதி சூழ்ந்த திரு ஆலவாய் தன்னிடம் வசிப்பவர்க்கு இம்மையிலேயே ஜீவன் முக்தியை தந்து நிற்கும். இந்த வாக்கு நிச்சயம் உண்மை. இம்மையில் ஜீவன் முக்தியை தந்து பின்பு மறுமையில் பரகதியையும் தந்து நிற்கும். அதலால் ஜீவன் முக்திபுரம் என்று பெயர் பெற்ற திரு ஆலவாய் காஷி முதலிய திருப்பதிகளுள் மேம்பாடு உள்ளது. எல்லா புவனங்களிலும் தனக்குச் சமமானத ஒரு ஸ்தலம் இல்லாததால் இதற்குச் சமமான ஸ்தலம் இதுவே ஆகும். எனவே இந்த ஸ்தலத்தினை விட்டுவிட்டு வேறு ஸ்தலத்திற்குச் சென்று தவம் புரிபவர்கள் தங்கள் உள்ளங்கையில் பெற்ற அமுதத்தை ஒத்த தேனோடு கலந்த இனிய பால் சோற்றை விட்டுவிட்டு புறங்கையில் ஒட்டியிருக்கும் சிறு துளியை உண்பவர்கள் போல் ஆவார்கள். என்றால் இத்தலத்தின் பெருமையை யாரால் அளவிட்டுச் சொல்ல முடியும்? மற்றைய ஸ்தலங்களில் அஸ்வமேத யாகம், வாஜபேயம், ஷோடசாகம், அக்னிஷ்டோமம், ராஜசூயம் முதலான யாகங்களை செய்து முடித்தவர்களால் அடையும் பேறு வரும் பயனும், தர்ஷபூரணம் முதலிய இஷ்டி யாகங்களை செய்வதால் வரும் பயனும் மதுரையில் வாசம் செய்பவர்களுக்கு எளிதில் வந்து சேரும். எண்ணெயும் அன்னமும் கன்னியும் குதிரையும் தேரும் யானையும் வீடும் வெள்ளியும் பசுவும் தங்கமும் ஆபரணமும் வஸ்திரமும் விளைச்சலோடு வயலும் அடிமை முதலாக உள்ள தானங்களை செய்வதால் வரும் பயன் மதுரையில் வசிப்பதால் வரும். சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்ற காஷி முதலாகிய திருப்பதிகளில் வசிப்பதால் வரும் பயன் மற்றும் கங்கையும் காளிந்தியும் சரஸ்வதியும் காவிரியும் கிருஷ்ணவேணியும் துங்கபத்ரையும் பாலி நதியும் தாமிரபரணி நதியும் முதலாக எண்ணற்ற நதிகள் முழுவதும் சென்று ஆடிய தவத்தால் வரும் பயனும் மங்களகரத்தை உடைய மதுரையில் எந்நாளும் வாசம் செய்பவர்களுக்கு எளிதிலே வந்து சேரும்.
ஏனைய தலங்களில் செய்த பிரம்மஹத்தி மற்றும் பிறர் பொருளை திருடுவதால், மது உண்பதால், குருபத்னியை விரும்புதல், இந்த பெரும் பாதகங்களெல்லாம் திரு ஆலவாயில் எந்நாளும் வாசம் செய்பவர்களை விட்டு நீங்கும். பிரம்மஹத்தி முதலிய பாதகங்கள் எல்லா பாதகங்களிலும் பெரிய பாதகம் மாபாதகம் என்று கூறப்படும். நகரின் வெளியே நெருப்பை வளர்த்து சிவபெருமானை தியானித்து அதில் விழுந்து உயிர்விட்டால் பிரம்மஹத்தியின் பாவம் தீரும் என்று சொல்வார்கள். இரும்பால் ஒரு தண்டத்தை செய்து அரசன் கையில் கொடுத்து தான் செய்த குற்றத்தையெல்லாம் எடுத்துச் சொல்லி, இந்த தண்டத்தால் என் தலையில் ஓர் அடி அடியுங்கள் என்று சொல்லி அந்த அடிக்கு உயிர்விட்டால் களவு செய்வதனால் வரும் பாவம் தீரும். கல்லை கொதிக்க காய்ச்சி சிவபெருமானை சிந்தித்து உண்டு உயிர்விட்டால் மதுவை உண்டதனால் உண்டாகிய பாவம் தீரும். குருபத்னியை விரும்பின தோஷம் என்பது இரும்பினால் அவர் போன்று ஒரு உருவம் செய்து நெருப்பில் பொறியெழக் காய்ச்சி சிவபெருமானை சிந்தித்து அந்த இரும்பினால் செய்து பழுக்க நெருப்பில் பழுத்த அந்த பாவையை தழுவி உயிர்விட்டால் அந்த பாவம் நீங்கும் என்று இந்த மாபாதகங்களுக்கு பிராயச்சித்தம் ஓரளவு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாவமெல்லாம் திரு ஆலவாயில் வந்து வசித்தால் நீங்கும் என்றால், மதுரை திரு ஆலவாயில் வந்து வசிப்பதற்கே அவ்வளவு பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் என்று பொருள். அவ்வளவு பெரிய தவம் செய்தாலன்றி அந்த வாய்ப்பு எளிதில் கிட்டாது என்பதுதான் இதனுடைய பொருள். மற்றைய தலங்களில் மாதந்தோறும் சந்திராயன விரதத்தை அனுஷ்டித்ததால் வரும் பயன் திரு ஆலவாயில் இரவில் உண்பதால் வந்து சேரும். சந்திராயன விரதம் என்பது சந்திரனினுடைய கலை ஒவ்வொரு நாளும் வளரும் போது ஒவ்வொரு கவளம் உணவு உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். சந்திரனினுடைய கலை தேயும் பொழுது ஒவ்வொரு கவளமாக குறைத்து கொண்டு வந்து செய்கின்ற விரதம். மற்றைய ஸ்தலங்களில் ஒரு மாதம் உபவாச விரதம் இருப்பதனால் வரும் பயன் இந்த தலத்தில் ஒரு நாள் வசித்து உணவு இல்லாமல் விரதம் அனுஷ்டிப்பதால் அந்த பயன் கிடைத்துவிடும். ஏனைய ஸ்தலங்களைச் சேர்ந்து 4 மாதம் விரதம் அனுஷ்டித்ததால் வரும் பயன் இப்பெருமைமிகு திரு ஆலவாயை அடைந்து அனுஷ்டிக்கும் அஷ்டமி விரதம் என்ற ஒன்றே அதனை தந்துவிடும். மற்றைய ஸ்தலங்களை அடைந்து 6 மாதம் விரதம் அனுஷ்டிப்பதால் வரும் பயன் மதுரையில் ஒரு தரம் சோமவார விரதம் அனுஷ்டித்தால் அந்த பயனெல்லாம் வந்து சேரும். ஏனைய ஸ்தலங்களில் 1 வருடம் உணவை விட்டுவிட்டு அனுஷ்டிக்கும் விரதத்தால் உண்டாகும் பயன் மதுரையில் அனுஷ்டிக்கும் சிவராத்திரி விரதம் ஒன்றே தந்துவிடும். குற்றமுள்ள பஞ்சேந்திரியங்களையும் வென்ற ஓர் தபசி 3 காலமும் நிரம்ப உண்டு இத்தலத்திலே வசித்திருந்தாலும் கூட அவர் வாயு பக்ஷணம் செய்து தவம் செய்த பெரிய தவத்தின் பலனை அடைவார். அறிவின்மிக்க முனிவர்களே என்று அகஸ்திய மாமுனிவர் அந்த முனிவர்களை அழைத்து சொல்லி அருளுகின்றார். நான்மாடம் என பெயர் பெற்று ஓங்கும் இந்த திருவாலவாய் திருத்தலத்திலே யாராக இருந்தாலும் பிராமணர்களுக்கு 1 பிடி அரிசியாவது அல்லது பெரிய தவம் தபோதனர்களுக்கு 1 பிச்சையாவது கொடுத்தவர்கள் மற்றைய ஸ்தலங்களில் செய்த ஷோடச ஸ்தானங்களால் பெற்ற பலனை அடைவார்கள். பல வகைப்பட்ட ஸ்தலங்களிலெல்லாம் வசித்தலால் வரும் பயன்களையும் எந்நாளும் பல வகைப்பட்ட தீர்த்தங்களிலெல்லாம் ஸ்நானம் செய்தலால் வரும் பயன்களையும் மற்றைய ஸ்தலங்களிலெல்லாம் எந்நாளும் பல வகைப்பட்ட தானங்களையெல்லாம் கொடுத்தலால் வரும் பயன்களையும் மற்றைய ஸ்தலங்களில் எந்நாளும் பல வகைப்பட்ட பூஜைகளை செய்த தவத்தால் வரும் பயன்களையும் பல்வேறு வகைப்பட்ட தவங்களையெல்லாம் செய்து முடித்தலால் வரும் பயன்களையும் பரிசுத்தமாகிய பல வகைப்பட்ட திருமந்திரங்களை ஜபித்தலால் வரும் பயன்களையும் பல்வேறு வகைப்பட்ட நூல்களையெல்லாம் கேள்வியால் ஆராய்ந்து அறிதலால் வரும் பயன்களையும் பல்வகைப்பட்ட யோகங்களையெல்லாம் பயின்று ஞான நிலை அறிந்து அடங்குதலால் வரும் பயன்களையும் தொன்று தொட்டு உள்ள திரு ஆலவாயில் எந்நாளும் வசிப்பவர்கள் அடைவார்கள் என்றால் இத்தன்மையாகிய திரு ஆலவாய்க்கு வேறு எந்த தலமும் சமமான தலம் ஆகாது. இத்திரு ஆலவாயின் பெருமையை வரையறுத்து உணர்வோர் எவர்? பிறவிக்கு வித்தாகிய 2 வினைகளையும் வெல்ல நினைப்பவர்களே திரு ஆலவாயை அடைந்து வாசம் செய்வார்கள். 8 கரங்களை உடைய தாமரை மலரில் வசிக்கும் பிரம்மன் முன்னொரு நாளில்
திருக்கயிலை முதலிய எல்லா ஸ்தலங்களையும் ஒரு தராசு ஒரு தட்டில் இட்டு, இத்திரு ஆலவாய் என்ற மதுரையை இன்னொரு தட்டில் இட்டு, அத்தராசினை தூக்க உத்தமஸ்தலமாகிய திரு ஆலவாய் மிகவும் கனமாக இருப்பதை பார்த்து, 3 லோகங்களிலும் மேம்பட்ட ஸ்தலமாக இருப்பது இந்த ஸ்தலம்தான் என்று நிச்சயித்தார் அந்த பிரம்மா என்றால், இத்தலத்தின் பெருமையை யார்தாம் எடுத்துச் சொல்ல முடியும்? இந்த செல்வமிக்க திருநகரின் பெயர் சிவநகரம், கடம்பவனம், ஜீவன்முக்திபுரம், கன்னிபுரம், திரு ஆலவாய், மதுரை என்பது முதலான திருநாமங்கள். இத்தலத்திலே வாசம் செய்பவர்கள் ஜீவன் முக்தி அடைவதால் இதற்கு ஜீவன் முக்திபுரம் என்று பெயர். அழியாத ஞானத்தையும் சிவபோகத்தையும் தருவதால் பூலோக சிவலோகம் என்று போற்றப்படும் நகரம். அபரமுக்தி பிரயோஜனம் போல இல்லாமல் நித்திய ஞானம் உடையார்க்கு அம்மையும் இம்மையேயாம் என்றபடி அனுபவித்தற்குரிய சிவபோகத்தை தருவதால் சிவலோகம் என்று பெயர். சிவஞானம் முதலிய எல்லா ஞானங்களையும் தரும் நகரம். எனவே சமஷ்டி வித்யாபுரம் என்று திருநாமம். தென் திசையில் உள்ள கூடல் என்றும் வாசம் செய்வோர்க்கு சிவநேயத்தை தரும் துவாதசாந்த தலம். பிரம்மரந்திரத்திற்கு மேலே உன்மனா சக்திக்கு அதீதமாய் விளங்கும் நிராமயஸ்தானம். எனவே இது துவாதசாந்த ஸ்தலம் என்று போற்றப்படும் என்று இவ்வாறு ஸ்தல விசேஷத்தை கூறியருளிய அகஸ்திய மாமுனிவர் தம் எதிரே இவற்றையெல்லாம் கேட்டு முனிவர்களெல்லாம் வியப்படைந்து இருப்பதை பார்த்து அருளுகின்றார். அவ்வாறு வியப்படைந்த முனிவர்கள் எல்லோரும் அகஸ்திய பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள். மகாமுனிவரே, ஸ்தல மகாத்மியத்தை கூறி அருளினீர்கள். அதனை நாங்கள் மிகவும் கேட்டு இந்த சரீரம் எடுத்ததால் அடையும் பயன் என்னவோ அவைகளையெல்லாம் இப்பொழுதே அடைந்தோம். இனி பொற்றாமரை தீர்த்தத்தின் விசேஷத்தை சொல்லுங்கள். விந்திய பர்வதத்தை அடக்கிய கிருபா பர்வத்தை போன்ற அகஸ்திய முனிவரே என்று விண்ணப்பிக்கின்றார்கள். அகஸ்தியமா முனிவர் அருளுகின்றார். விரதங்களை பெரிய தவங்களாக கொண்ட முனிவர்களே, தரிசிப்பதால் கொடிய வினைகளையெல்லாம் அழித்து சத்தியமாக போகங்களை கொடுக்கும் பொற்றாமரை தீர்த்தத்தின் மகாத்மியத்தையும் வழப்பத்தையும் நான் விளங்கச் சொல்லுகின்றோம், கேளுங்கள் என்று முனிவர்களுள் சிரேஷ்டராகிய அகஸ்தியமா முனிவர் ஸ்தல விசேஷத்தை நிறைவு செய்து தீர்த்த விசேஷத்தை அருள இருக்கின்றார். தொடர்ந்து தீர்த்த விசேஷம் என்பதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.